காதலிக்கும் போது சாதி தேவையில்லை. நம்மெல்லாம் மாட்டு கறிதின்னு வளர்ந்த உடம்புடா. ஒரு தடவை ருசி பார்த்துட்டா நம்ம காலடியிலே கிடப்பாளு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது சாதி தேவையில்லை. நானே ஓசிகா மாநில தலைவருங்க. பெத்த அப்பா அம்மாவே தேவையில்லை. சமத்துவம் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். தர்மபுரி குமாரசுவாமி பேட்டையில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் தைப்பூச திருவிழா கடந்த 21ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் துவங்கி 7 நாட்கள் நடைபெற்று வந்தன. தைப்பூச திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன. பெண் பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் ஊர்வலமாக வந்து சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா நடைபெற்றது. தேர் திருவிழாவை ஒட்டி அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் சார்பில் பழைய பேருந்து நிலையத்தில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்வி நலனை பாதிக்கின்ற பொல்லாத அரசாணை 143 உடனடியாக ரத்து செய்ய மாவட்ட தலைநகர் போராட்டம், மாநிலம் தழுவிய போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் வெல்லட்டும். திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி நடைபெறும் போராட்டம். தமிழ்நாடு கூட்டுறவு தணிக்கைத்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் 98வது மாநில மத்திய செயற்குழு கூட்டம் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தணிக்கைத்துறை 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் இயற்றப்பட்டது. இதில் 2023 முன்னர் அரசு பணியில் சேர்ந்த அனைத்து பணியாளர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். மாநில அரசு ஊழியர்களுக்கு நிறுத்தப்பட்ட ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு ஊதியம் மீண்டும் வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும்.
வெளி மாவட்டங்களுக்கு சிறப்பு பணி செல்லும் தணிக்கையாளர்களுக்கு பயணப்படி இணை எவ்வித உச்சவரம்பு இன்றி முன்னுரிமை அடிப்படையில் வழங்க வேண்டும். கூட்டுறவு தணிக்கை துறையில் 50% மேல் பணியிடம் காலியாக உள்ளது. இதனால் தற்போது உள்ள தணிக்கையாளர்களுக்கு மிகுந்த பணி சுமை ஏற்றப்பட்டு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். எனவே காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் 98வது மாநில மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. குடியரசு தினம் மற்றும் தைப்பூசம் ஆகியவற்றின் தொடர் விடுமுறையால் தஞ்சை பெரிய கோவிலில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இந்நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பெரிய கோவில் சாலை முற்றிலும் மூடப்பட்டு